ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். எனக்கு இதை படிக்கும்போது ஒண்ணு எனக்கு ஆவியானவர் பேசினது, ஒரு 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. மத்தேயு 2வது அதிகாரத்துல 16வது வசனத்துல அந்த சம்பவத்தை சொல்லுது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே, இப்ப கவனிங்க, பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அவன் போக்கஸ் எல்லாரையும் கொல்றது இல்ல, ஒரு ஆளை கொல்லணும், ஒருத்தரை கொல்லணும். அது யாருன்னு தெரியல, யாருன்னு கேட்கல, யாருன்னு தெரியல ஏரோதுக்கு. அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டான், கொன்னுட்டான். ஆனா இவன் இந்த திட்டத்தை போறதுக்கு முன்னாடியே தேவதூதன் யோசேப்பு வந்து சொல்லிறாரு, நீ எகிப்துக்கு போ அப்படின்றாரு. வருஷம் போது, ஏரோது இறந்தாச்சு. 33 வருஷம் போது, எந்த அரண்மனையில அவரை கொல்லணுங்கிற சட்டம் பிறந்ததோ அதே அரண்மனையில ஜீவனுள்ள தெய்வமாக இயேசு வந்து நின்றா. அதே அரண்மனையில என்ன ஏரோதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்றாரு, ஹே உங்க அப்பா தோத்துட்டான், உங்க அப்பாவோட திட்டம் தோத்துருச்சு, அவன் பல பிளான் போட்டான், ஆனா அவன் தோற்று போயிட்டான். என் தெய்வம் என் வாழ்க்கையில வச்சிருந்த திட்டம், நான் சொல்றது உங்களுக்கு புரியல. சத்ரு உங்க வாழ்க்கையில நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல திட்டங்களை போட்டிருந்தான். நீ இந்த உலகத்துல பிறக்க கூடாது, ஏன்னா நீ பிறந்தனா அவருக்காக பயன்படுவன் உன் மேல பயந்து பல திட்டங்களை போட்டான். ஆனா அவன் தோற்றவனாகி விட்டான், அவன் தோற்று போய் விட்டான். இன்னைக்கு நீ ஆராதனைக்கு வரக்கூடாதுன்னு பல திட்டங்களை போட்டான், ஆனா அவன் தோற்று விட்டான். நீ ஆராதிக்க கூடாது, நீ ஜெபிக்க நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, அவன் தோற்று போனான். எந்த அரண்மனையில அந்த சட்டம் பிறந்ததோ அதே அரண்மனையில இயேசு வந்து நிக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? இந்த நபரை கொல்றதுக்கு தான் பிரதர் அவங்க அப்பா ஓடுனா அலைஞ்சா, ஆனா அப்பா செத்துட்டா. யார அழிக்கணும்னு நினைச்சானோ அவர் நின்னுட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்க எதிராளியாகிய சத்ரு உங்களை அழிக்கணும்னு நினைச்சான், ஆனா ஒரு காலம் வர போகிறது, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட போகிறான். ஆனா நீ நித்திய காலமாக தெய்வத்தோடு வாழுகிற ஒரு அனுபவம், நீ அழிவது இல்லை. பவுல் சொல்லுகிறார், நாம் அனைவரும் நித்திரை அடைவது இல்லை. நமக்கு ஒரு இட்டர்னல் லைஃப் இருக்குப்பா.